ஒரு நாள் வெல்லும். மழைக்காலம் வந்து புதுச்சேரியே நீரில் மிதக்க ஆரம்பித்து விட்டது. நேற்று புதுவையில் பெஞ்ச 14.7 சென்டிமீட்டர் அளவிலான மழைக்கே இன்னைக்கு புதுவையை ஸ்தம்பித்து நின்று கொண்டிருக்கிறது. அரசாங்கம் வந்து இம்மீடியட்டாக ஒரு ப்ரோஆக்டிவான ஆக்ஷன் எடுக்காதது அது மெயின் காரணம். இதை நாங்கள் அன்றைக்கே ஆன்டிசிபேட் பண்ணி தான் இதுக்கு வந்து தூர் வரணும்னு சொல்லி எங்கள் மன்றம் சார்பாக எல்லா அந்த தொகுதியில் இறங்கி வேலை செஞ்சப்போ பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து அங்கே வேலை செய்யறேன்னு சொல்லி ஒரு கேஷுவல் ட்ரெஸ்ஸில் வந்து அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கவங்கள கூப்பிட்டு மிரட்டி இதை நீங்கள் இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னாங்க. பல இடங்களில் கழிவுநீர் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் அடைப்புகள் ஏற்பட்டு அவை சாலைக்கே வந்து தேங்க ஆரம்பித்து விட்டது. பிளாஸ்டிக் எல்லாருமே வந்து இது வந்து நம்ம பொதுமக்கள் நம்மளும் இதை வந்து ஒரு முக்கியமான அங்கமாக இதை மனசில் கருதி நம்மளும் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை, பிளாஸ்டிக் பேப்பர்ஸை, பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் வந்து நம்ம தூக்கி போடக்கூடாது. ஒன்று வந்து இந்த மாதிரி தூக்கி போடும்போது இந்த மாதிரி ட்ரைனேஜிலலாம் இந்த காவாலெல்லாம் போய் இது அடைச்சினாலே தண்ணி அது போக வழி இல்லாமல் இது ஒரு டிஸ்டர்பன்ஸ், அந்த சேனலில் டிஸ்டர்ப் ஆகும். இதனால நம்மளுக்கு வந்து மழை நீர் வந்து அது கடலுக்கு போகாமல் டிஸ்டர்ப் பண்ணும். இதையெல்லாம் முன்பே கணித்துதான் சமூக சேவகர் திரு சார்லஸ் மார்டின் அவர்கள் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் வெள்ளவாரி வாய்க்காலை ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் சார்பில் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தூர்வாரினார். அதன் பயனை புதுச்சேரி மக்கள் தற்பொழுது உணரத் தொடங்கிவிட்டனர். பண்ணுறவங்கள செய்ய விடுங்க, எங்கள் வீட்டில் வந்து புழு பூச்சி பாம்பெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்துடுது, தண்ணி வந்தாலும் எங்களால் குப்பையும் வேணுமா எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் வருது, நீங்கள் பண்ணுறவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. அப்படி இருந்தும் அதை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூப்பிட்டு, லாஸ்ட் ஸ்டேஷன் வரைக்கும் கூப்பிட்டு போய் இருக்கிறவங்கள ஹராஸ் பண்ணி அவங்கள வந்து மன உடைச்சலை கொடுத்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அன்றைக்கி வந்து அது கைவிடும் ஒரு சூழ்நிலை வந்து அரசாங்கம் கொண்டு வந்து விட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்றைக்கி அப்படி இருந்தும் சில இதெல்லாம் தூர் வாரினது காரணம்னால தான் இன்றைக்கி காமராஜர் நகர் சில இடங்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்குது. பட் இதே வந்து நிறைய இடத்த வந்து தூர் வர அப்பவும் விடாமல் இருந்தனால தான் இன்றைக்கி இவ்வளோ ஸ்தம்பிச்சு போன இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் அந்த காவை கரெக்டாக தூர் வரலையோ அந்த இடம் தான் மெயின் ப்ராப்ளம் இருக்குது. கொண்டு வருது குழந்தை பச்சை பிள்ளையெல்லாம் வச்சுன்னு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். வீட்டு உள்ளலாம் தண்ணி பூந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இன்றைக்கி மழை பெஞ்சு இந்த மழை தண்ணியெல்லாம் உள்ளே வந்து ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. இன்னொன்று இது மெயினாக வந்து பிரச்சனை என்ன, இந்த மாதிரி நேரத்தில் தான் கழிவு நீரும் குடிநீரும் கலந்துருது. அவங்க இதோட 7 பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த விஷயத்தில். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மையாகவே கவர்மெண்ட் வந்து ப்ரோஆக்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். வருமுன் காப்போம் மாதிரி நம்ம வந்ததுக்கப்புறம் இதை வந்து எடுத்து பண்ணுறதை விட இதெல்லாம் முன்னாடியே ஆன்டிசிபேட் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னு தெரிஞ்சு தான் நம்ம பண்ணுறவங்களுக்கு நீங்கள் உண்மையாகவே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த கவர்மெண்ட்டுங்க செஞ்சது? யார் செஞ்சாங்க? சொல்லுங்க. எங்க வந்து ஒன்று நீங்கள் செய்யுங்க, இல்லைன்னா செய்கிறவங்களா செய்ய விடுங்க. யார் பண்ணுறாங்கன்னு முக்கியம் இல்லை, இது எதுக்காக பண்ணுறோம், மக்களோட நலனுக்காக பண்ணுறோம், மக்கள் வந்து பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்காக பண்ணுறோம். அரசாங்கம் உரிய தக்க நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.